என்னாச்சு ஹரிஷ்? சிக்கல் இல்லையா? கேட்டு போட்டுட்டேன். நான் அன்புல இருந்தேன். என்ன செய்தீங்க? நான் அன்புல் நான் அட்ரஸும் டேட்டும் போட்டுட்டேன். போட்டுட்டு அன்புள்ள யாருக்கு எழுத போறீங்க? ஹரிஷ். நண்பனுக்கு. இல்லாட்டிக்கு வி ஹரிஷ் போடுங்க. வி ஹரிஷ். அன்புள்ள வி ஹரிஷ். ரைட். அப்ப அடுத்து நீங்க என்ன எழுதலாம்? இந்த இதை எழுதலாம். நானும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது எல்லா கடிதத்துக்கும் நீங்க எழுதலாம். எல்லா கடிதம்னா உறவு முறை கடிதம், தொழில் முறை கடிதத்துக்கு எழுதக்கூடாது. சரியா? உறவு முறை கடிதத்துக்கு முதலாவது நீங்க ஆரம்பிக்கல இதை ஆரம்பிக்கலாம். சரியா? அப்ப எழுதிக்கொள்ளுங்க. என்ன எழுதலாம்? நானும் நானும் என்னும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அது போல தங்கள் நலத்தையும் அறிய விரும்புகிறேன். அதுபோல அது போல தங்கள் நலத்தையும் அறிய விரும்புகிறேன். ஓகே. ஓகே. ரைட். இப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? நான் நலம், நீங்களும் நலமுடன் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நலமா இருக்கிறேன். அதை போல நீங்களும் நலத்தோட இருப்பீங்க என்று நான் நம்புறேன். உங்களோட நலத்தையும் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ரைட். அதுக்கு பிறகு என்ன எழுதலாம்? அதுக்கு பிறகு என்ன வசனம் எழுதலாம் சொல்லுங்க. நான் ம். என்ன வசனம் எழுதலாம்? இதை வாசிக்காதீங்க, இது வேற ஒன்று. சரியா? இதுல ஒண்ணும் இல்ல. என்ன எழுதலாம் அடுத்து? கடந்த அந்த பள்ளி கடந்த கடந்த நாளில் நீ எனக்கு அனுப்பிய பரிசு பொருளுக்காக நன்றி. எழுதுங்க பாப்போம். நீ எனக்கு அனுப்பிய பரிசு பொருளுக்கு. ஹரிஷ் போடலாமா எழுத? போடலாம் போடலாம். பி ஹரிஷ் கடந்த நாள் நீர் எனக்கு அனுப்பிய நீ அனுப்பிய நீ எனக்கு அனுப்பிய பரிசு பொருளுக்காக நன்றி. சரி. பரிசு பொருளுக்காக நன்றி. ரைட். அடுத்து அடுத்து என்ன எழுதலாம்? இந்த பரிசு பொருள் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக உள்ளது. எப்படி சொல்லலாம்?
நீ அனுப்பிய பரிசு பொருள் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக உள்ளது. எழுதுங்க அந்த வசனத்தையும். நீங்க பரிசு பிரயோஜனமா நீ அனுப்பிய பரிசு பொருள் நீ அனுப்பிய பரிசு பொருள் மிகவும் பிரயோஜனமாக உள்ளது. மிகவும் பிரயோஜனமாக உள்ளது. பிரயோஜனமாக இருந்தது. உள்ளது. இருந்தது. ரைட். வேற என்ன எழுதலாம்? வேற என்ன எழுதலாம்? ஏதாவது இப்ப உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாரும் கிஃப்ட் எதுவும் தாரது இல்லையா? தரது இல்லையா? தரவாங்களா? தரது. தரவே. யார் உங்களுக்கு என்ன என்ன கிஃப்ட் தந்திருக்கணும்? யார் உங்களுக்கு கிஃப்ட் தந்திருக்கணும்? மகரேஷ் என்ன தந்திருக்கிறார்? ஒரு ஒரு என்ன தந்தவர்? blowing machine, என்ன மிஷின்? காற்று, ஒரு விளையாட்டு காற்று, மெஷினா என்ன வந்து விளங்கல. விளையாட்டு காற்று. விளையாட்டு பொருள். ரைட். அப்ப அது உங்களுக்கு பிரியோசனமா இருந்ததா? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா அந்த கிஃப்ட் உங்களுக்கு? அதை பற்றி சொல்ல போறீங்க. அப்ப அது எப்படி இருந்துச்சு? அதை விளையாடினீங்களா? அந்த மாதிரி சொல்லுங்க பாபா. இப்போ நீங்க உங்களுக்கு யார் தந்தது? மகேஷ். மகேஷ். அப்ப நீங்க மகேஷோட பேரை போட்டிருக்கலாமே. மகேஷோட பேரை போட்டீங்கன்னு சொன்னா மகேஷுக்கு எழுதலாம். மகேஷ், நீர் கொடுத்த அந்த விளையாட்டு பொருள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. அந்த விளையாட்டு பொருளை நான் ஒவ்வொரு நாளும் விளையாடுவேன். அந்த மாதிரி என்ன செய்யலாம்? வசனம் அமைக்கலாம். ரைட்டா ஹரிஷ்? அப்ப நீங்க அந்த மகேஷ் உங்களுக்கு கிஃப்ட் தந்திருக்கிற அந்த விளையாட்டு பொருள், அப்ப அந்த விளையாட்டு பொருளை பற்றி சொல்லுங்க பாப்போம். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மகரேஷ், நீ விளையாட்டு போல் மகிழ்ச்சியா இருந்தது. ஓகே. அப்ப நீங்க மேல பேரை மாத்தி விடுங்க. வி ஹரிஷ் மகேஷ் மாத்தி விடுங்க பாப்போம். வி ஹரிஷ் வெட்டிட்டு எங்கெல்லாம் வி ஹரிஷ் போட்டீங்களோ அதை வெட்டிட்டு மகேஷ் மாத்துங்க. மகேஷ் மாத்துங்க. சரி. ரைட். இப்ப வாசிச்சு காட்டுங்க ஒரு மிஸ்ஸுக்கு. உங்களோட கடிதத்தை இருக்க வாசி காட்டுங்க. அன்புள்ள மகரேஷ், ம் நானும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமாக இருக்கின்றோம். ஓகே. அதுபோல தங்கள் நலத்தையும் அறிய விரும்புகிறேன். ஓகே. மகரேஷ், கடந்த நாள் நீ எனக்கு அனுப்பிய பரிசு பொருளாக நன்றி. பொருளுக்கு நன்றி. பொருளுக்கு குட். பொருளுக்கு நன்றி. நீ அனுப்பிய பரிசு பொருள் மிகவும் பரியோசனமாக உள்ளது. பிரயோஜனமாக. என்னண்டு? பிரயோஜனம். பிரயோஜனமாக. தெரியுமா அழுத? யோ ஜ ந மா ஹ. ரைட். இப்படித்தான் இருக்கு. பிரயோஜனமா. ஓகேயா? பிரயோஜனமாக உள்ளது. நீ அனுப்பிய விளையாட்டு பொருள் நீ அனுப்பிய விளையாட்டு பொருளை
நீ அனுப்பிய விளையாட்டு பொருளை நான் நான் நீங்க எப்ப அந்த விளையாட்டு பொருளை விளையாடுற நீங்க ஒரு என்ன நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் அந்த அந்த கேம எப்ப எப்ப விளையாடுற நீங்க இல்லாட்டி 2 நாள் அஹ், விளையாடிட்டு தூக்கி எறிஞ்சிட்டீங்களா இல்ல வீசிட்டீங்களா வச்சிருக்கீங்க இல்ல தானே அப்ப எப்ப இல்ல எப்ப விளையாடுற நீங்க அதை பற்றி சொல்லுங்க எப்ப எப்ப விளையாடுற நீங்க 2 days 2 days ஈவினிங்ல விளையாடுற நீங்க அந்த மாதிரி சொல்லுவோமா எஸ் ஈவினிங் அப்ப அப்ப எப்படி எழுதலாம் நீ கொடுத்த என்ன எழுதிருக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க நீ அனுப்பிய விளையாட்டு போட்டி நான் பாடசாலை விட்டு வந்ததும் வீட்டுக்கு வந்ததும் பாடசாலை விட்டு வீட்டுக்கு வந்ததும் வீட்டுக்கு வந்ததும் மாலை நேரங்களில் மாலை நேரங்களில் மாலை நேரங்களில் விளையாடுவேன் விளையாடுவேன் யாரோட விளையாடுறீங்க நீங்க மட்டும் விளையாடுவீங்களா இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா வீட்டுல விளையாட வருவாங்களா ரிலேட்டிவ்ஸ் யஸ்வந்த் யஸ்விந்துடா அப்ப நீங்க எழுதுங்க அப்ப எழுதுங்க அப்ப நான் யஸ்விந்துடன் விளையாடினேன் இல்லாட்டிக்கு விளையாடுவேன் என்னுடைய நண்பன் நான் என்னுடைய நண்பன் யஸ்விந்துடன் யஸ்வந்த் யஸ்விந்துடன் விளையாடுவது விளையாடுவேன் ஆஹ் விளையாடுவேன் அதுக்கு பிறகு அடுத்த பந்தி தொடங்குங்க ஹரிஷ் இப்படித்தானே பந்தி தொடங்கி இருப்பீங்க பந்தி தொடங்குற எல்லாமே காட்டிதான் தானே இது பாருங்க இதுல ஆறு நண்பன் போட்டுட்டு கமா பண்ணிட்டு பந்தி இதுல தொடங்குவீங்க இப்ப அடுத்த பந்தியா தொடங்குங்க இதுக்கு நேரா அடுத்த லைன்ல தொடங்குங்க அப்படி ரைட் இந்த மாதிரி தொடங்குங்க நீ எனக்கு நண்பனாக கிடைத்ததையிட்டு இதே பேசா மாதிரி எஸ் இதே மாதிரி பந்தி தொடங்குங்க அடுத்த பந்தி தொடங்குங்க பாப்பா அடுத்த பந்தி தொடங்குங்க இதே நேருக்கு அடுத்த லைன்ல எழுதணுமா நீ எனக்கு நண்பனாக கிடைத்ததையிட்டு நீ எனக்கு நண்பனாக கிடைத்தது நெக்ஸ்ட் அடிய பொக்கிஷமாகவே நான் கருதுகிறேன் அடிய பொக்கிஷமாகவே நான் கருதுகிறேன் அடிய பொக்கிஷமாகவே கருதுகிறேன் ரைட்டா அடுத்து உன்னுடைய அன்புக்கு மிக்க நன்றி உன்னுடைய அன்பிற்கு மிக்க நன்றி ஸ்பேஸா இல்ல ஸ்பேஸ் இல்ல சேர்த்து எழுதுங்க அதோட சேர்த்து உன்னுடைய அன்புக்கு மிக்க நன்றி உன்னுடைய அன்புடைய நன்றி இல்ல உன்னுடைய அன்பிற்கு வடிவா கேட்டு எழுத வேணும் உன்னுடைய அன்பிற்கு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் கைண்ட்னஸ் சொல்லுவோம் அது உன்னுடைய அன்பிற்கு மிக்க நன்றி ஓகே அதே பிறகு கடைசியா எப்படி முடிக்கணும் நடுவுல அன்பு நன்றி நண்பன்
இல்ல இதுல நன்றி என்று போடணும், விடையில நன்றி என்று போட்டுட்டு இப்படிக்கு அன்புள்ள ஹாரேஷ், இதுல நன்றி என்று எழுதணும் நடுவுல. எல்லாம் குட்டி 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 குட்டியா சொல்லி கொண்டிருக்க கூடாது ஹரிஷுக்கு, நெடுகலம் என்ன பந்தி அமைக்க மட்டும்தான் மிஸ் ஹெல்ப் பண்ணலாம். அடுத்தது முடிக்கைகள் எப்படி முடிக்கணும்? இப்படிக்கு அன்புள்ள ஹரிஷ், உங்களோட பேரை போடணும். ஹரிஷ். ம் போடுங்க. போட்டுட்டு ஒருக்கா மிஸ்ஸுக்கு ஒருக்கா வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, மிஸ் பார்த்துட்டு சொல்லுவேனா. ரைட், ஓகே ஹரிஷ் அனுப்புறாங்களா? ரைட், அனுப்பின பிறகு நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டு விடுறேன்னா, இப்படி நீங்க எழுதி இருக்கிறீங்க, ஏதாச்சும் பிள்ளை இருந்தா நான் அதுல போட்டு விடுறேன். ரைட், ஓகே. அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். பாய், காட் பிளஸ் யூ.